வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லயும் சரி, இல்ல Facebookக்கு, ட்விட்டர் இந்த மாரி சோசியல் மீடியால வர மெசேஜ் எல்லாமே ஒரு 100% உண்மையா இருக்குமா? அப்படின்னு யாராலயும் உறுதியா சொல்ல முடியாது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 75, 80% கூட ஃபேக்கான நியூஸ தான் அதிகமா பரப்புறாங்க. அப்படி எனக்கு வந்து Facebookல ஒரு மெசேஜ் ஒண்ணு பார்த்தேன். அது என்ன மெசேஜ்னா, ஒரு மரத்துல எலக்ட்ரிக் லைன் எடுத்துட்டு போற மாதிரி, அதாவது மின் கம்பத்துக்கு பதிலா ஒரு மரத்துல வந்து எலக்ட்ரிக் லைன் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு, அதுக்கு கீழ வந்து இது தமிழ்நாட்டுல தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அதிகாரிகள் சரியில்ல, ஆட்சியாளர்கள் சரியில்ல அப்படிங்கிற மாரி கீழ வந்து 4 லைன்ல எழுதி அத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அத வந்து கிட்டத்தட்ட 300, 400 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 1K, 2K இந்த அளவுக்கு லைக்ஸ்லாம் போயிருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலே தமிழ்நாட்டுல தான் இருக்குதா? அப்படி தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னா எந்த ஏரியால இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்க வந்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணவங்க அந்த இத வந்து அவங்க அதுல வந்து எடிட் பண்ணவே இல்ல. அதாவது மென்ஷன் பண்ணவே இல்ல. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், Google லென்ஸ தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த Google லென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அந்த மரத்துல இருக்கிற அந்த எலக்ட்ரிக் லைன் வந்து தமிழ்நாட்டுல இல்லைங்க. இந்தியாவிலே கிடையாது. அது வந்து அதர் கண்ட்ரில இருக்குது. அதர் கண்ட்ரில இருக்கிற ஒரு இமேஜ எடுத்து இந்த மாரி கீழ வந்து 4 லைன டைப் பண்ணி, அது வந்து தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்திய பரப்புனாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய மெசேஜ் நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதனால இத வந்து உண்மையா, பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வர்ற மெசேஜ அப்படியே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாரி மெசேஜ் வந்ததுன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த Google லென்ஸ யூஸ் பண்ணி நீங்க அது உண்மையா, பொய்யா அப்படிங்கிறத நீங்க வந்து இதிலேயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப வர கேமரா ஆப்லயே இந்த வந்து Google லென்ஸுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கார்னர்ல இருக்கு பார்த்தீங்களா? Google லென்ஸ்ன்ட்டு. ஸோ இதுதான் அந்த Google லென்ஸு. இந்த Google லென்ஸ யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு இமேஜ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த Google லென்ஸ் வந்து கேமரா ஆப்ல இருக்கும். அப்படி இல்லன்னா உங்களுடைய Google ப்ரௌசர் அத வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதுலயே உங்களுக்கு வந்து மேலேயே இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணி கூட இந்த Google லென்ஸ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல, உங்களுக்கு இதுலயும் ஷோ ஆகல, உங்களுக்கு மொபைல்லயும் டிஃபால்ட்டா இல்ல அப்படிங்கிறப்போ, நீங்க Play Storeல போயிட்டு Google லென்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஒரு அப்ளிகேஷன் இங்க வரும். நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி, நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். நான் யூஸ் பண்ற மொபைல் பார்த்தீங்கன்னா, டெக்னோ மொபைல். இந்த மொபைல்லயே Google லென்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த Google லென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்குது. இது ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இமேஜ வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி ஒரு இமேஜ் வந்ததுன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த இமேஜ் உங்களுடைய கேலரில இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கேலரி ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அப்படி ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா, அந்த ஃபோட்டோ வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோ இங்க செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க வந்து நான் ஒரு இமேஜ வந்து செலக்ட் பண்றேன். இது வந்து ஈஃபில் டவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப இந்த Google லென்ஸ்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழயே நெறைய அதனுடைய இமேஜஸ் இங்க வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல இருக்கிறத நீங்க ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே, அந்த ஈஃபில் டவரோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து இங்க ஷோ ஆகும். அதாவது எந்த கண்ட்ரில இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். இத வச்சு நம்ம ஒரு ஃபோட்டோவ வச்சு ஏதாச்சும் உண்மை இதே மாரி ஃபேக் நியூஸ் அனுப்பியிருந்தாங்கன்னா, அந்த ஃபோட்டோவ Google லென்ஸ் மூலமா சர்ச் பண்ணி, அது உண்மையிலேயே எந்த ஏரியாவுல இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி செக் பண்ணிட்டு எந்த ஒரு மெசேஜையும் நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது மாரி ஃபோட்டோ, இமேஜஸ் இந்த மாரி ஒரு ஃபேக்கான நியூஸ் பரவுதுன்னா, அத வந்து இந்த மாரி Google லென்ஸ்ல யூஸ் பண்ணி, நீங்க அதனுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனா பார்ப்போம். இப்ப டிரான்ஸ்லேட்ன்னு இருக்குது. இப்ப உங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஒண்ணு இருக்குது. அப்படி இல்ல நீங்க வந்து ஏற்கனவே டிவைஸ்ல சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, இல்ல லைவாவே நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலுமே, உங்களுக்கு இங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டிடும். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபார்ம் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடம் மட்டும் தமிழ்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நான் ஷேக் பண்ணி காட்டுறேன். பாருங்க இங்கிலீஷ்ல இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தமிழ்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே இத நீங்க அப்படியே ஸ்னாப் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது எல்லாமே இங்க வந்து மார்க் பண்ணி காட்டிடும். இத வந்து அப்படியே நீங்க சேவ் பண்ணலாம். அதாவது ஒரு உங்கள்ட்ட நோட்பேட் இருந்துச்சுன்னா, அந்த நோட்பேட்ல சேவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிஸ்ட்ன்னு ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணும்போது, அதுல என்ன எழுதி இருக்குதோ, அது வந்து உங்களுக்கு ஆடியோவா கன்வெர்ட் ஆகி, இதுல வந்து நீங்க கேட்கலாம். இப்ப நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பிறந்த தேதி, சான்றளிப்பவர் டெட், சான்றளிப்பவரின் பெயர், பதவி, அலுவலக முகவரி. ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு அதுல இருக்க டெக்ஸ்ட் வந்து ஆடியோவா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து கேட்கும். அது மட்டும் இல்லாம இங்க லெஃப்ட் சைட்ல செலக்ட் ஆல்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, கீழ வந்து காப்பி டெக்ஸ்ட்ன்னு இருக்கும். அந்த காப்பி டெக்ஸ்ட்ட வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைல்ல நோட்பேட் இருந்துச்சுன்னா, அந்த நோட்பேட்ல இத வந்து நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள்ட்ட நோட்பேட் இல்லன்னா, நோட்பேட் கூட உங்களுக்கு Play Storeல அவைலபிளா இருக்குது. நீங்க அதுல கூட டவுன்லோட் பண்ணி நோட்பேடா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னுடைய மொபைல்ல வந்து டிஃபால்ட்டாவே நோட்பேட் இருக்குது. அதனால இப்ப அத ஓப்பன் பண்ணி, இங்க வந்து அங்க காப்பி பண்ண லெட்டர்ஸ் அந்த ஃபார்ம்ல இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே இங்க வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நோட்பேட்ல. ஸோ Google லென்ஸ்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டெக்ஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அத கிளிக் பண்ணுங்க. அத நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், இங்க வந்து கேமரா ஸ்னாப் எடுக்கிறதுக்கான ரவுண்டு சர்க்கிள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சர்க்கிள வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணும்போது உங்களுக்கு இதுவும் இங்க காப்பி ஆயிடும். இதையும்
நீங்கள் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி கூட நீங்கள் உங்களுடைய நோட்பேடில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் நீங்கள் வந்து ஆடியோவாக கன்வெர்ட் ஆகி கூட கேட்டுக்கலாம். Thereby certify a voice mentioned deals of the resident and I am fic appropriate RO. இதையும் நீங்கள் ஆடியோவாக கன்வெர்ட் ஆகி கூட கேட்டுக்கலாம். இதையும் நீங்கள் ஆல் செலக்ட்னு கொடுத்து அதை அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்து காப்பி டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய நோட்பேடில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இதை வந்து லைவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய கேலரியில் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் இருக்குது, அதை வந்து நான் வந்து நோட்பேடில் வந்து சேவ் பண்ணி வைக்கணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஏற்கனவே உங்கள் டிவைஸில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் இதில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணி இதுலேயும் காப்பி பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து தமிழ் மட்டும் கிடையாது. ஸோ இங்கிலீஷில் மட்டும் இல்லை, தமிழ்லேயும் உங்களுக்கு இது இருக்குது. தமிழ் வந்து இது வந்து கண் சிகிச்சைக்காக நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதையும் நீங்கள் வந்து தமிழில் கூட நீங்கள் கேட்டுக்கலாம். பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். லுக்கு கண்வழி திரையில் முன் அறிகுறி இல்லாமலேயே. இதையும் நீங்கள் வந்து ஆடியோ கன்வெர்ட் ஆகி கூட கேட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் காப்பி டெக்ஸ்ட்னு இருக்குது. இதையும் நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய நோட்பேடில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோம் ஒர்க். இது வந்து ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, இல்லை காலேஜுக்கு போகிறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 123 × 12 போட்டிருக்குது. இதை வந்து இதுக்குள்ளான ஆன்சர் என்ன? இது வந்து சிம்பிளான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சம் ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டான சம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இதை நீங்கள் வந்து ஸ்னாப் எடுத்தாலே போதும். இதுக்கான ரிசல்ட் கூட நீங்கள் இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கால்குலேட் அதுவே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகி உங்களுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஒரு மேக்ஸுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்னே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்கிறது இதே மாதிரி நான் எல்லாமே ஃபோட்டோ வச்சு சர்ச் பண்ணி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக கூட பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸு பாட்டிலு, இந்த பாட்டில் வந்து நான் ஸ்னாப் எடுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த என்ன கம்பெனியோ என்ன பிராண்டோ அந்த பிராண்டு இங்கே வந்து ஷோ ஆகும். அதனுடைய ரேட்டு, அதை எப்படி நம்ம ஷாப்பிங் பண்ணலாம், ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, அந்த ஒரு ஆப்ஷன் இதுலேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கூட ஏதாச்சும் ஒன்று ஷாப்பிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே இது வந்து பிளேசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ண சொல்லும். இதை நான் ஏற்கனவே ஆன் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து இப்போ மறுபடியும் ஷோ ஆகலை. நீங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லும். அப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஏரியாவுக்கு புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, அந்த ஃபோட்டோ வச்சு அது எந்த ஏரியா, அந்த ஊரோட பேர் எல்லாம் முதற்கொண்டு இதிலே நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ நான் ஏற்கனவே டிவைஸில் ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அதே கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்தியாவில் நம்ம நாட்டில் இருக்கிறது தான் தாஜ்மஹாலை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் சர்ச்சுன்னு கொடுத்தேன்னா தாஜ்மஹால் சர்ச்சுன்னு கொடுக்கும்போது தாஜ்மஹால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மேப் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனால உங்களுடைய மேப் ஓப்பன் ஆகி தாஜ்மஹால் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் வந்து லொக்கேஷன் காட்டும். இது தாஜ்மஹால் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் இதில் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற இமேஜ் எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிடும். உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கூகுள் லென்ஸை இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த கூகுள் லென்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மொபைலில் இருக்க செட்டிங்ஸை பற்றி இல்லை மொபைலில் இருக்க சில இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் தொடர்ந்து வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.